மாணவர்கள் இது வரைக்கும் பார்த்தோம் தன்வினை, பிறவினை, காரண வினை அப்படின்னு பார்த்தோம். எழுவாய் பயனிலை பார்த்தோம். செயல்படு பொருள்னா என்ன, எழுவாய்னா என்னென்னு பார்த்தோம், பயனிலைன்னா என்னென்னு பார்த்தோம், செயல்படு பொருள்னா என்னென்னு பார்த்தோம். அதில் வந்து தன்வினை வினை வகைகள் பார்த்தோம். தன்வினை, பிறவினை, காரண வினைன்னு பார்த்தோம். தன்வினை, பிறவினை, தானே செய்யும் வினை தன்வினை, பிறர் செய்யும் வினை பிறவினை, பிறரால் கொண்டு செய்யும் வினை காரண வினை. இப்போ எடுத்துக்காட்டு தன்வினை, பிறவினை, காரண வினைக்கு பாருங்கள். படித்தான். இப்போ படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. படித்தான் படிங்கிற வார்த்தை இருக்குது. தன்வினைன்னு சொல்லும்போது படித்தான் சொல்லலாம். படிப்பித்தான் பிறவினைன்னு சொல்லலாம். காரணவினைன்னு சொல்லும்போது படிக்க வைத்தான் அல்லது படிக்க செய்தான். எடுத்துக்காட்டு பாருங்க. தன்வினை இப்போ ஓடினான்ங்கிற வார்த்தை. ராமன் ஓடினான். ராமன் தான் ஓடினான் தன்வினை இல்லையா. ஓட்டுவித்தான் அப்படின்னு சொன்னால் பிறவினை. ஓடச் செய்தான். ஓட செய்தான் அப்படின்னா அது காரண வினை இல்லையா. பாடினான்ங்கிறது தன்வினை இல்லையா. பாடிவித்தான் என்பது பிறவினை. பாட செய்தான் அப்படிங்கிறது காரண வினை. எப்போ தான் செய்யும் வினை தன்வினை, பிறர் செய்யும் வினை பிறவினை, பிறரால் கொண்டு செய்யும் வினை காரண வினை. நடந்தான், நடப்பித்தான், நடக்க வைத்தான் அல்லது நடக்க செய்தான். எழுந்தான், எழுவித்தான், எழச் செய்தான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தன்வினை, பிறவினை. அந்த பிறவினையில் வந்து பார்த்திங்கன்னா விபி அப்படிங்கிற வார்த்தைகள் வினை விகுதிகள் கொண்டு முடியும்னு சொன்னோம். செய், வை, பண்ணு அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் துணை வினைகளை கொண்டு முடியும் என்பதை நம்ம பார்த்தோம். இப்போ அந்த தன்வினை, பிறவினை, காரண வினையில் தான் செய்யும் வினை தன்வினை, பிறரால் செய்யும் வினை பிறவினை, பிறரால் கொண்டு முடியும் வினை காரண வினை இல்லையா. நடந்தான் அப்படின்னு பார்த்தோம், ஓடினான் பார்த்தோம், படித்தான் பார்த்தோம், எழுந்தான் பார்த்தோம் இல்லையா. இந்த மாதிரி உண்டான், உண்வித்தான், உண்ண செய்தான் அப்படின்லாம் சொல்லலாம் இல்லையா. மகிழ்ந்தான், மகிழ்வித்தான், மகிழ வைத்தான், மகிழ செய்தான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மகிழ்ந்தான் என்பது தன்வினை, மகிழ்வித்தான் என்பது மகிழ்ந்தான் என்பது மகிழ்ச்சியோடு இருக்கிறான் ஒருத்தன் இல்லையா. அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்து பிறரை மகிழ செய்கிறான், அது வந்து பிறவினை இல்லையா. அப்புறம் மறுபடியும் இன்னும் பிறரால் இன்னும் 4 பேரை சேர்த்து அந்த அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னும் இருக்கிறவங்கள மகிழ செய்கிறாங்க, அது காரண வினை. மகிழ்ந்தான், மகிழ்வித்தான், மகிழ செய்தான் அல்லது மகிழ வைத்தான் அப்படிங்கிறது காரண வினையாக இருக்குது. இப்போ நம்ம செய்வினை, செயற்பாட்டு வினையை பார்ப்போம். செய்வினைனா என்ன, செயற்பாட்டு வினைனா என்ன. தான் செய்யும் வினை தான் செய்வினை. இந்த தன்வினை, பிறவினைன்னு பார்த்தோமா. அப்போ செய்யக்கூடிய வினை தான் செய்வினை. ஒரு செயலை செய்வதற்கு செய்யும் வினையை, ஒரு செயலை செய்வதற்கு அந்த வினை ஏற்றும் இல்லையா. செய்பவரை முதன்மைப்படுத்துவாங்க இல்லையா, யார் செய்கிறாங்க அப்படின்ட்டு. ராமன் வில்லை எய்தான். ராமன் என்பவன் என்ன பண்ணுறான், வில்லை செய்வதற்கு, அந்த செயலை செய்வதற்கு காரணமாக இருப்பது வில்லு. அது என்ன பண்ணுது, வில்லை எய்தான். வேடன் அம்பு எய்தான். இப்போ செய்பவரை முதன்மைப்படுத்தினால் அது செய்வினை. அதாவது செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தினால் அது செயற்பாட்டு வினைன்னு பேர். செய்யப்படு பொருளை, செய்வினையை முதன்மைப்படுத்தினால், செய்பவரை முதன்மைப்படுத்தினால் செய்வினை, செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தினால் அது செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லலாம். சரி, இங்கே பாருங்கள். செய்வினை இப்போ பார்த்தீங்கன்னா வேடன் அம்பு எய்தான் அப்படின்றது. வேடன் என்பவன் எழுவாய், அம்புங்கிறது செயல்படு பொருள், எய்தான் அப்படிங்கிறது பயனிலை வினைமுற்று. வேடன் என்பவன் அம்பை வந்து என்ன பண்ணியிருக்கான், அந்த பறவையின் மீது எய்திருக்கான். அப்போ வேடன் என்பவன் அந்த ஒரு தொழிலை, ஒரு செயலை செய்யக்கூடியவன் இல்லையா. செய்பவரை முதன்மைப்படுத்தினால் அது செய்வினை இல்லையா. அந்த வேடன் என்ன பண்ணுறான், அம்பு என்ற செய்யக்கூடிய பொருள், அம்புங்கிற ஒரு பொருள், அந்த பொருள் எய்தாதான பறவை மேலே விழுந்து பறவை கீழே விழுவும். அப்போ செய்யப்படும் பொருள்னால் என்ன, அந்த அம்புங்கிறது செய்யப்படும் பொருள். வேடன் அம்பை எய்தான். அப்போ செய்வதற்கு காரணமாக அமைந்த பொருளை முதன்மைப்படுத்தினால் அது செயற்பாட்டு வினை அப்படின்னு பேர். பாருங்கள், இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு உணவு விடுதியில் போய் சாப்பிட போகிறாங்க. அப்பாவும் மகளும் என்ன பேசிக்கிறாங்க, எப்படி செய்வினை செயல்பாட்டு வினை புரியுதுன்னு பாருங்கள். அப்பா சொன்னார், குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு, அடுத்து தோசை வரப்போகிறது. அவள் சாப்பிட்டு முடிப்பதற்குள் தோசை வைக்கப்பட்டது.
அப்போ பாரு, அப்பா சொன்னார் செய்வினை தொடர். தோசை வைக்கப்பட்டதுங்கிறது செய்பாட்டு வினை. அப்போ செய்பவரை முதன்மைப்படுத்துவது. அப்போ செய்பவரை அப்பா சொல்லியிருக்கிறார் இன்னொரு தோசை வரப்போகுதுன்ட்டு. அப்போ செய்பவரை முதன்மைப்படுத்துவது அப்பா வந்து செய்பவர். செய்பவரை முதன்மைப்படுத்தினால் அது செய்வினை அப்படின்னு பேர் இல்லையா. தோசைங்கிறது தான் இங்கே செயல்பாடு பொருளாக இருக்குது, செயல்படு பொருளாக இருக்குது. அப்போ செயல்படு பொருளை முதன்மைப்படுத்தினால் அது செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்லி விரைந்து வருகிறது, அடுத்த தோசை வரப்போகிறது. அவள் சாப்பிட்டு முடிப்பதற்குள் தோசை வைக்கப்பட்டது இல்லையா. விரைந்து சாப்பிட்டு அடுத்த தோசை வரப்போகிறது. அவள் சாப்பிட்டு முடிப்பதற்குள் தோசை வைக்கப்பட்டது. இங்கே தோசைங்கிறது தான் இங்கே என்ன பண்ணுது, செய்வதற்கு, அப்போ உண்பதற்கு காரணமானது என்ன பொருள், தோசை. அப்போ ஒரு செயலை செய்வதற்கு காரணமாக செயல்படு பொருளாக அமைவது தான் செயற்பாட்டு வினையாக சொல்லப்படுகிறது. செயற்பாட்டு வினைத்தொடர். செய்வினை தொடர்னா செய்பவரை முதன்மைப்படுத்து. செயற்பாடு வினைத்தொடர்னா செயற்பாட்டு வினைனா செயல்படு பொருளை முதன்மைப்படுத்துது. இது போலவே பாட்டு பாடுகிறாள் செய்வினை தொடர். ஏன்னா பாட்டு பாடுகிறாள் ஒருத்தி தான் பாட்டு பாடுறான். பாட்டு பாடுகின்றனர் அப்படிங்கிறது வேறு, நிறைய பேர் சேர்ந்து சொல்கிறது. இப்போ பாட்டு பாடுகிறாள் ஒருத்தி தான் சொல்கிறாங்க. அப்போ இது செய்வினையாக இருக்குது. பாட்டு அவளால் பாடப்பட்டது. பாட்டு என்ன பண்ணுது, அவளால் பாடப்பட்டது அப்படின்னு செயற்பாட்டு வினை தொடராக இருக்குது. இப்போ இந்த செயற்பாட்டு வினை தொடரில் எப்படி இருக்குன்னா, தூ என்று ஆள் மூன்றாம் வேற்றும் உருவு வரும். பாட்டு அவளால். செயற்பாட்டு வினைனா என்னென்னா, மூன்றாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வரும். பட்டது விட்டது அப்படிங்கிற தூ என்ற வினை துணை விகுதிகள் துணை வினைகள் சேர்ந்து வரும். அதுதான் செயற்பாட்டு வினை. மூன்றாம் வேற்றுமை உருவுகள் வெளிப்படையாக வரும். ஆளுங்கிற வார்த்தை வரும். ரெண்டாவது தூ, பட்டது விட்டது அப்படிங்கிறது அந்த துணை வினைகள் தூங்குற வினைகள் சேர்ந்து வரும். அதுதான் வந்து செயற்பாட்டு வினை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது போலவே பாருங்க, படு என்னும் துணைவினை சொல் செயற்பாட்டு வினை தொடரில் சேர்ந்து விடுகிறது. படு என்னும் துணை, அதான் தூங்கிற வார்த்தையை சொல்லலாம். படு, விடு அப்படிங்கிற மாதிரி துணை வினைகள் செயற்பாட்டு வினையில் வரும். செய்பவரை முதன்படுத்தும் வினை செய்வினை, செய்யப்படு பொருளை முதன்படுத்தும் வினை செயற்பாட்டு வினை என நினைவில் கொள்ள வேண்டும். படு என்பதைப் போலவே உன், பெரு முதலான துணைவினைகளை செயற்பாட்டு வினைகளாக அமைகின்றன. அவற்றைப் போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று, போயிற்று, போனது என முதலான துணைவினைகள் செயற்பாட்டு வினைகளாக உருவெடுக்கின்றன. இப்போ ஆசிரியர் பாடம் நடத்தினார் இருக்கு, இது செய்வினை. ஆசிரியர் பாடம் நடத்தினார். ஆசிரியர் என்பது எழுவாய், பாடங்கிறது செயல்படு பொருள், நடத்தினார்ங்கிறது பயனிலை. இப்போ ஆசிரியர் பாடம் நடத்தினார் இல்லையா. கண்ணன் ஓவியம் வரைந்தான், இதெல்லாம் செய்வினையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த செய்வினை வந்து எப்படி செயற்பாட்டு வினையாக மாற்றும்பொழுது என்ன சொன்ன, செயற்பாட்டு வினைனா செயல்படு பொருளை முதன்மைப்படுத்தணும். செயல்படு பொருளை இப்போ ஆசிரியர் பாடம் நடத்தினார் இருக்குது. ஆசிரியருங்கிறது எழுவாய், பாடங்கிறது செயல்படு பொருள், நடத்தினாருங்கிறது பயனிலை. இப்போ செயல்படு பொருள் என்ன கொண்டு வரணும், முதல்ல முதன்மைப்படுத்தணும், செயல்படு பொருளை முதன்மைப்படுத்தணும். இப்போ ஆசிரியர் பாடம் அப்படின்னு நடத்தினான் இருக்குது, ஆசிரியர் பாடம் நடத்தினார் அப்படின்னு இருக்குது. அப்போ இது செய்வினையாக இருக்குது. இது செயற்பாட்டு வினையாக கொண்டு பொழுது இங்கே செயல்படு பொருளை முதன்மைப்படுத்தும் போது செயல்படு பொருள் இங்கே என்ன, பாடம் தான். அப்போ பாடம் ஆசிரியரால் நடத்தப்பட்டது அப்படின்றது அது செயற்பாட்டு வினை. இங்கே பட்டது, விட்டது, ஆயிற்று, போயிற்று இந்த துணை வினைகள் சேர்ந்து வரும். மூன்றாம் வேற்றும் உறுப்புகள் செயற்பாட்டு வினையில் வெளிப்படையாக வரும் இல்லையா. மாணவர் தேர்வு எழுதினர் இருக்குது, மாணவர் தேர்வு எழுதினர் அப்படின்ட்டுருக்கு. இப்போ மாணவர் தேர்வு எழுதினர் அப்படிங்கும்போது இது செய்வினை. இதே செயற்பாட்டு வினையாக எழுதும்போது தேர்வு மாணவர்களால் எழுதப்பட்டது அப்படின்னு இதெல்லாம் செயல்படு பொருளை முதன்மைப்படுத்தணும். அதுதான் செயற்பாட்டு வினையாக அழைக்கப்படுகிறது. அதனை போலவே இப்போ பார்த்தீங்கன்னா குரங்கு மரத்தில் தாவியது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். குரங்கு மரத்தில் தாவியது. அப்போ குரங்கு மரத்தால் தாவப்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணலாம், வார்த்தைகளை நிறையா இங்கே கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி கோவலன் கொலையுண்டான் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. கோவலன் கொலையுண்டான் செய்வினை. கோவலன் கொலை செய்யப்பட்டான் என்பது செய்வினை. ஓவியம் மாறனால் வரையப்பட்டதுங்கிறது செயற்பாட்டு வினை. ஏன்னா இங்கே ஓவியம், குமரன் ஓவியம் வரைந்தான் அப்படிங்கிறது செய்வினையாக கொண்டு வரலாம். இந்த வார்த்தை என்ன பண்ணலாம், இப்போ வந்து செயற்பாட்டு வினையில் இருக்குது.
இதை நம்ம எப்படி செய்வினையாக கொண்டு வரலாம் அப்படின்னா, செய்வினையில் என்ன பண்ணணும், செய்வினைனா முதல்ல எழுவாய் இருக்கணும், செய்யப்படும் ஏற்கனவே வரைமுறை இல்லைன்னு சொல்லிட்டோம். இது எப்படி வேணால் கொண்டு வந்துக்கலாம். ஆனால் செய்வினையாக மாற்றும் பொழுது என்ன பண்ணலாம், குமரன் ஓவியம் வரைந்தான் எழுதிக்கலாம். ஓவியத்தை குமரன் வரைந்தான் அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் அந்த செய்வினை வார்த்தையை வச்சுக்கலாம். அந்த மாதிரி வார்த்தையை செயல்பாட்டு வினையாக கொண்டும் பொழுது என்ன பண்ணணும், ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. அப்போ ஆளுங்கிற வேற்றுமை இருக்கும், தூங்குகிற ஒரு வினை விகுதிகளும் இங்கே சேர்ந்து வரும். வீடு கட்டியாயிற்று செயல்பாட்டு வினை. சட்டி உடைந்து போயிற்று செயல்பாட்டு வினை. பணம் காணாமல் போனது துணைவினைகள். இந்த மாதிரி இந்த ஆயிற்று, போயிற்று, போனது, வந்தது, இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி வார்த்தைகள் என்ன பண்ணும், கோவலன் கொலை உண்டான், உண் அப்படிங்கிற வார்த்தை வரனால இது செய்வினை செயல்பாட்டு வினையாக தான் சொல்லணும். சரி, இந்த மாதிரி எழுவாய் ஒரு செய்வினையில் செய்முறை முதன்மைப்படுத்தினால் செய்வினை, செயல்படு பொருளை முதன்மைப்படுத்தினால் அது செயல்பாட்டு வினை. இப்போ மாணவர் தேர்வு எழுதினு இருக்குது. இப்போ இது செய்வினை. இப்போ இது செயல்பாட்டு வினையாக மாற்றும் பொழுது தேர்வு மாணவர்களால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். கண்ணன் படம் வரைந்தான், படம் கண்ணனால் வரையப்பட்டது அப்படின்னா செயல்பாட்டு வினை இல்லையா. மாறன் ஓவியம் வரைந்தான் அப்படின்னு இருக்கு இல்லையா. மாறன் ஓவியம் வரைந்தான், ஓவியம் மாறனால் வரையப்பட்டது அப்படின்னா செயல்பாட்டு வினையாக சொல்லப்படணும். அடுத்தது பயன்பாட்டு தொடர்கள் அப்படின்னு இருக்கு. இந்த பயன்பாட்டு தொடர்கள் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, பயன்பாட்டு தொடர்கள் பாருங்கள். அப்துல் நேற்று வந்தான், அப்துல் தான் நேற்று வந்திருக்கான், அப்போ தன்வினை. அப்துல் கூட யாரும் வரல, அதனால் தான் செய்யும் வினை தன்வினை. அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை. அப்துல் நேற்று வரவழைக்கப்பட்டான், வரவழைக்க செய்தான் அப்படின்னா அது காரண வினை. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பாருங்கள். தன்வினை பிறவினைனா அப்துல் நேற்று வந்தான், அப்துலுங்கிறது தனி ஒரு மனிதன், தான் செஞ்சிருக்குனால தன்வினை இல்லையா. அப்துல் நேற்று வருவித்தான்னா என்ன சொல்கிறான், வருவித்தான், அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னு பிறரை கொண்டு, அப்துலோடு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, பிறரால் கொண்டு முடிஞ்சிருக்கு. இதுவே காரணவினைன்னு சொல்லும்போது அப்துல் நேற்று வரவழைக்க வைத்தான் அல்லது வரவழைக்க செய்தான் அப்படின்னா அது காரண வினை. கவிதா உரை பிடித்தாள் அப்படின்னா செய்வினை. ஏன்னா செய்வினையில் இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்திருக்கு. கவிதா உரையை படித்தாள் அப்படின்ட்டுருக்கு. மாறன் ஓவியம் வரைந்தான், மாறன் ஓவியத்தை வரைந்தான் செய்வினை. மாறன் ஓவியத்தை வரைந்தான் வெளிப்படையாக இருக்குது. இதே மாறன் ஓவியம் வரைந்தான்ங்கிறது செய்வினை. மாறன் ஓவியத்தை வரைந்தான் அப்படிங்கிறது இரண்டாம் வேற்று முறிவு வெளிப்படையாக வந்திருக்கு, அதுவும் செய்வினை தான். இதுவே மூன்றாம் வேற்று முறிவு வெளிப்படையாக வந்திருந்தா அது செயல்பாட்டு வினையாக. உரை கவிதாவால் இல்லையா, உரை கவிதாவால் மூன்றாம் வேற்று முறிவு. பட்டது விட்டது போயிற்று ஆயிற்று அப்படிங்கிற துணைவினைகள் சேர்ந்து வரும், அது செயல்பாட்டு வினை. குமரன் மழையில் நனைந்தான், குமரன் மழையில் நனைந்தான். அது உண்மையாக சொல்வது, உடன்போடு பொய்யில்லாமல் இயல்பாக சொல்வது, அதனால அது உடன்பாட்டு வினையாக சொல்லிருக்காங்க. குமரன் மலையில் நனையவில்லை இல்லையா, இது உண்மைக்கு புறம்பாக இருக்குது. மலையில் நனையவில்லை அப்படின்னு எதிர்மறையாக இருக்குது. உண்டான் உண்டிலன், படித்தான் படித்தலன், நடந்தான் நடந்தலன், சென்றான் சென்றிலன், வந்தது போனது, இந்த மாதிரி விட்டது விடாதது, இந்த மாதிரி எதிர்மறையாக சொல்லுது. உடன்பாடுன்னு சொல்வது இயல்பாக என்ன உண்மையோ அதை சொல்கிறது. எதிர்மறைனா ஆப்போசிட், எதிர்பொரு பொருளில் இருக்கும். பலர்னா சிலர் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி குமரன் மலையில் நனையவில்லை எதிர்மறை வினை தொடராக இருக்கின்றது. என் அண்ணன் நாளை வருவான், இது செய்தி. என் அண்ணன் நாளை வருவான். இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது அப்படின்னு சொன்னாலும் அது செய்தி தான், சொல்கிறோமா, செய்தி தொடர். இன்று அநேக இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செய்தி தொடராக இருக்குது. என்னென்னா நாளை வருவான். அடுத்தது எவ்வளவு உயரமான மரம், இது உணர்ச்சி தொடர். ஏன்னா எவ்வளோ உயரமான மரம், உணர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன வரும் அப்படின்னா வியப்பு, மகிழ்ச்சி, துன்பம் இல்லையா, ஆச்சரியம், இந்த மாதிரி உணர்ச்சி தொடர் வரும். துன்பம், மகிழ்ச்சி, வியப்பு, உவகை, அவலம், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உணர்ச்சி தொடராக வரும். எவ்வளோ உயரமான, இப்போ தாஜ்மஹால் அழகாய் உள்ளதுங்கிறது செய்தி, தாஜ்மஹால் அழகாய் உள்ளது என்பது செய்தி வாக்கியம். இதுவே உணர்ச்சி தொடராக மாற்றும் பொழுது என்ன வரணும்,
தாஜ்மஹால் வந்து நம்ம உணர்ச்சியில் சொல்கிறோமா, ஆச்சரியத்தில் சொல்கிறோமா, வியப்பில் சொல்கிறோமா, மகிழ்ச்சியில் சொல்கிறோமா? ஒரு வியப்பாவோடு கூடிய ஒரு மகிழ்ச்சியில் இருக்குது. அப்போ நம்ம தாஜ்மஹால் அழகாய் உள்ளது அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு செய்தியாக இருக்கிறது. அதை வந்து நம்ம உணர்ச்சி வாக்கியத்தில் சொல்லும் பொழுது எப்படி சொல்லலாம்? வியப்போடு சேர்ந்த மகிழ்ச்சியில் இருக்குது உணர்ச்சி. அப்போ தாஜ்மஹால் அழகாய் உள்ளதுங்கிறது செய்தி. இது உணர்ச்சி வாக்கியமாக மாற்றும் பொழுது ஆ நெடில் ஆ அல்லது எண்ணே அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி பயன்படுத்தணும். ஆ அல்லது எண்ணே. அப்போ நம்ம ஆ போடலாம் அல்லது எண்ணே போடலாம். எண்ணே தாஜ்மஹால் உயரம், இது உணர்ச்சி. எண்ணே தாஜ்மஹால் எவ்வளவு உயரம், இது உணர்ச்சி. இந்த மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி உணர்ச்சி வாக்கியம் வியப்பு, மகிழ்ச்சி, துன்பம், அவலம் இந்த மாதிரி பொருட்களில் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? ஆ அல்லது எண்ணே, நெடில் ஆ அல்லது எண்ணே அப்படின்னு போட்டு ஆச்சரியக்குறி போடணும். போட்டால் தான் ஆண் போட்டு ஒரு ஆச்சரியக்குறி போடணும். இது போடலாம். அல்லது எண்ணே தாஜ்மஹால் எவ்வளவு உயரம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது தாஜ்மஹால் எவ்வளவு உயரம் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம். அப்போ செய்தியாக இருக்கிறத உணர்ச்சியாகவும் மாற்றலாம். நாய் கல்லில் அடிபட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறோம். நாய் வந்து கல்லால் அடிபட்டு விட்டது. அப்போ அந்த இடத்துல வந்து துன்பத்தில் இருக்குதா, மகிழ்ச்சியில் இருக்குதா, வியப்பில் இருக்குதா, அவலத்தில் இருக்குதா? துன்பத்தில் இருக்குது. ஐயகோ அல்லது அந்தோ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுது. அந்தோ நாய் கல்லால் அடிபட்டு விட்டதே அப்படின்னு ஆச்சரியத்தோடு சொல்லணும். இது உணர்ச்சி வாக்கியம். உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார்? ஏற்கனவே பார்த்தோம். அங்கு விளையாடு கொண்டிருப்பவர் யாருன்னு பார்த்தோம். வினா பயனிலைன்னு பார்த்தோம். உள்ளே பேசி யாருங்கிற கேள்வி வந்திருக்கிறனாலவே அது என்ன பண்ணணும்? வினா தொடராக உள்ளது. சரியா? வினா தொடராக யார், ஏன், எங்கே, எப்போது, எப்படி, எவ்வாறு அப்படின்னு சொன்னாவே அது வினா தொடர். பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு இருக்கு. கட்டளை இல்லையா? கடமையை செய் அப்படிங்கிறது கட்டளை இல்லையா? நாள்தோறும் துயில் எழு, நேரமாக எந்திரிக்கிறது. நாள்தோறும் படி, ஆர்டர் ஃபார்மில் இருக்கிறது. எல்லாமே கட்டளை தான். நாள்தோறும் படி, நாள்தோறும் எழு, நாள்தோறும் நன்றாக உண். இந்த மாதிரி கட்டளை பகுதியில் சொல்கிறது தான் அது கட்டளை. சுவரில் எழுதாதே, வலது பக்கம் பார், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். இந்த மாதிரி சொன்னோம்னா அது கட்டளை. ஆர்டர் ஃபார்மில் ஏதாவது கட்டளை. பூக்களை பறிக்காதீர், கடமையை செய் இல்லையா? விரைவாக உண், வேகமாக படி, மெதுவாக நட, விரைவாக நட, மெதுவாக ஓடு, வேகமாக ஓடு. இந்த மாதிரி கட்டளையில் சொல்கிறது இல்லையா? அதிகாலையில் துயில் எழு இல்லையா? நன்றாக படி, நன்றாக மனப்பாடம் செய். ஆசிரியர் மாணவரை பார்த்து இந்த பகுதி பக்க நம்பர் 21 பக்கத்தை படி அப்படின்னு சொல்கிறாரா? அது கட்டளை. அப்போ அந்த கட்டளை வாக்கியத்தை கொண்டு வரணும். இது நாற்காலி, அவன் மாணவன், எல்லாம் பெயர் பயனிலை. நாற்காலி, மாணவன் என்பது எழுவாய் இல்லையா? இது அவன் அப்படிங்கிறதுல இது அப்படிங்கிறது அக்ரிநிலை. இது நாற்காலி, அக்ரினிங்கிறது நாற்காலி, அவன் மாணவங்கிறது உயர்தனை. அப்போ பெயர் பயனிலை தொடராக இது கருதப்படுகிறது. இது பகுபத உறுப்பு இலக்கணம் உங்களுக்கு தனியாக தான் உங்களுக்கு நடத்தணும். 8ஆம் வகுப்பில் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் பகுபத உறுப்பு இலக்கணங்களை நான் இது ஒரு கிளாஸாக தான் போடணும். கிளாஸாக இருந்து நேரடியாக நடத்துகிற மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆன்லைனில் நடத்துகிற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் எழுதி காண்பித்து தான் பகுபத உறுப்பு இலக்கணம் நடத்தணும். ஏற்கனவே 8ஆம் வகுப்பில் பார்த்துருப்பீங்க. பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்புகள் மொத்தம் 6. பதம் 2 வகைப்படும். ஒன்று பகுபதம், இன்னொன்று பகாபதம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க 8ஆம் வகுப்பில். பதம் என்றால் பிரிக்கக்கூடியது தான் பதம். ஒரு சொல்லை பிரித்தால் பகுபதம், ஒரு சொல்லை பிரிக்க முடியலாம் பகாபதம் பேர். அப்போ பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பகுபத உறுப்பிலக்கணம் உறுப்புகள் மொத்தம் 6. பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, விகாரம், இடைநிலை, விகாரம், இடைநிலை வரைக்கும். பகுதி, சந்தி, விகாரம், இடைநிலை, சாரியை, விகுதி அப்படின்னு 6 உறுப்புகள் உண்டு. பகுபதம் மொத்தம் 2 இருக்குது. ஒன்று பதம், இன்னொன்று பகாபதம். பிரிக்கக்கூடிய பதம் பகுபதம். ஒரு சொல்லை பிரித்தால் அதுக்கு பேர் பதம் பேர்.
ஒரு சொல்லை பிரிக்க முடியல அதுக்கு பேர் பகாபதம் பேர். இப்போ எடுத்துக்காட்டு, இப்போ பாருங்கள் 10ன்னு இருக்குது. இப்போ இது 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன பண்ணுவோம்? 5ன்னு. அப்போ பிரிக்க முடியுது. இப்போ பிரிக்க முடிஞ்சால் அதுக்கு பேர் பகுபதம். இப்போ 10ன்னு இருக்குது, இங்கே 3ன்னு போடுறோம். என்ன பண்ணுது? 3 9 அப்படின்னு சொல்கிறோமா? 3 9 அப்படின்னு சொல்கிறோம். 3 ஒரு 3 மணி நேரம் 3 9 தான் வருது. 9 தான், 10 வரல. அது இது பகாபதம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பிரிக்கக்கூடிய பதம் பகாபதம், பிரிக்க முடியாத பதம் பிரிக்கக்கூடிய பதம் பகுபதம், பிரிக்க இயலாத பதம். ஒரு சொல்லை பிரித்தால் சொல், பதம், மொழி, கிளவி, சொல்லிற்கு வழங்கும் வேறு பெயர்கள் அப்படின்னு நம்ம 10ஆம் வகுப்பில் படிச்சிருப்போம். பதம், மொழி, கிளவின்னு பார்த்தோம். பதம்னாவே சொல் தான் பேர், மொழினாலும் சொல் தான், கிளவினாலும் சொல் தான். அப்போ அந்த பதம் 2 வகைப்படும், ஒன்று பகுபதம், இன்னொன்று பகாபதம். அப்போ பதம்னா பிரிக்க, ஒரு சொல்லை பிரித்தால் அது பகுபதம், ஒரு சொல்லை பிரிக்க முடியலைன்னா அது பகாபதம். பதம் அப்படின்னா சொல் என்று பெயர் ஏற்கனவே 2 வகைப்படும், அவை பகுபதம் பகாபதம். பிரிக்கக்கூடிய பிரித்தால் பொருள் தருவது சொல் பகுபதம் எனப்படும். இது பெயர் பகுபதம், வினை பகுபதம் என 2 வகைப்படும். பகுபத உறுப்புகள் 6 அப்படின்ட்டுருக்கு. பகுதி அப்படின்ட்டுருக்கு. எப்பயுமே பகுதி முதல்ல தான் இருக்கணும், விகுதி இறுதியில் தான் இருக்கணும். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். பகுதி ஒரு சொல்லில் பகுதி முதல்ல இருக்கணும், விகுதி இறுதியில் தான் இருக்கணும். சொல்லின் முதலில் நிற்கும் பகாபதமாக அமையும். சொல்லில் முதலில் நிற்கும் பகாபதமாக அமையும். வினை சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் இருக்கும். சொல்லின் முதலில் இருக்கும், ஆனால் எப்படி இருக்கணும்? பகாபதமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நடந்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. நடந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ நட அப்படிங்கிறது பகாபதம். அப்போ பகாபதமாக பகுதி இருக்கணும் இல்லையா? வினை சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் இருக்கணும். வினை சொல்லில் எப்படி இருக்கணும்? நடங்கிறது வினை, ஏவல் பகுதியில் ஆர்டர் ஃபார்மில் இருக்குது. நடப்பது என்பது பெயரையிலாவில் இருக்குது. அப்போ வினை சொல்லிலையும் இருக்கணும், வினை சொல்லில் ஏவலாக. நடங்கிறது ஒரு ஏவல், ஒரு கட்டளை. வேகமாக நட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அமையும். 6 வகை பெயர்களையாகவும் இந்த பகுதி அமையும். செல் அப்படின்ட்டுருக்கு, சென்றான் அப்படின்ட்டுருக்கு. அப்போ செல்லுங்கிற வார்த்தை என்ன இருக்குது? பகுதி. அப்போ செல்லுங்கிறது பகாபதமாக கொண்டு வருது. அது வினை சொல்லோடு எப்படி இருக்குது? செல், விரைவாக செல் அப்படின்னு ஏவலாகவும் இருக்கணும். அதுதான் பகுதி. இப்போ பகுதி எப்பயுமே முதன்மைப்படுத்தணும், முதன்மைப்படுத்துவது தான் பகுதி. விகுதி சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் காட்டுவதாக அமையும். விகுதி எப்பயுமே இறுதியில் தான் நிற்கும் அப்படின்னு பேர். அதனால தான் இது முதல்நிலை இறுதி நிலைன்னு பேர். பகுதிக்கு பேர் முதல்நிலை, விகுதிக்கு பேர் இறுதி நிலை அப்படின்னு பேர். சொல்லின் இறுதியில் நின்று திணை உயர்தனையா அக்ரணியா, பால் 5 பால்கள், ஆண்பால் பெண்பால், எண் எத்தனை எண், இடம் 3 காலம், எந்த இடம், எந்த காலம் காட்டுவதா, நிகழ்காலம் காட்டுவதா, எதிர்காலம் காட்டுவதா அப்படின்னு. திணை உயர்தனையா அக்ரணியா, பால் 5 பால்கள் எந்த பால் காட்டுது, எண் எத்தனை பேர் எண்ணிக்கையில் காமிக்கிறது, இடம் 3 இடங்களில் ஏதோ ஒரு இடத்தை காமிக்கும், அது இறுதி நிலை என்று அழைக்கப்படும். அதுதான் விகுதி. இடைநிலை அப்படின்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலத்தை காட்டும். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நிற்கும், அதுதான் இல்லையா இடைநிலை அப்படின்னு பேர். சந்தி அப்படின்னா பகுதியும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். சந்தி என்ன பண்ணும்? பகுதியும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் தான் சந்தி வரும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் தான் இந்த சந்தி வரும். சாரியை பார்த்திங்கன்னா பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வரும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில தான் சாரியை வரும் அப்படின்னு சொல்லுவோம். அன்சாரி, அத்துசாரி, அம்சாரிகை அப்படின்னு சாரி நிறையா இருக்குது. அன்னு, அற்று, அம்மு, பெரும்பாலும் அத்து சாரிகை அதிகமாக வரும். அடுத்தது விகாரம், தனி உறுப்பு அன்று மேற்கண்ட பகுதி உறுப்புகள் ஏற்படும் மாற்றம் விகாரம். இப்போ பார்த்தீங்கன்னா நடந்தான் அப்படின்னு வார்த்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நடந்தான் அப்படின்னு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ ஏற்கனவே சொன்னோம், எப்பயுமே ஒரு சொல் இது பிரிக்கக்கூடிய பதம் பகுபதமாக தான் இருக்குது.
ஆனால் பகுதி எப்படி இருக்கணும்? ஆர்டர் ஃபார்மில், கட்டளை ஃபார்மில் இருக்கணும். ஆர்டரில் இருக்கணும். நடங்கிறது ஆர்டர். அப்போ நட இல்லையா? இங்கே இந்து இருந்தாவே என்ன பண்ணணும்? இத்து போடணும். அந்த இந்து மறுபடியும் என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்டில் கொண்டு வரணும். மறுபடியும் தான் எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஆண் பிரிக்கலாம். இப்போ இத்து கூட்டல் ஆண். நடப்பகுதி இத்து சந்தி. இந்தானது விகாரம். இத்து இறந்த கால இடைநிலை. இடைநிலை என்ன பண்ணும்? பார்த்தோம் இல்லையா? ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. திணை பால் எண் இடம் காலம் காட்டும் பார்த்தோம் விகுதி. அப்போ ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? பார்ப்பான்னு ஒரு வார்த்தை இருக்குது. பார்ப்பான் ஒரு சொல்லு கொடுக்குறோம். இப்போ பாருங்கிறது பகுதி. எப்பயுமே பகுதி முதல்ல கொண்டு வரும்போது ஏவல் ஃபார்மில் கொண்டு வரணும். பார்ப்பான் அப்படின்ட்டு இருக்கும். பார் கூட்டல் இந்த இப்பு எடுத்து அப்படியே போட்டுக்கிறோம். பான் எப்படி பிரிக்கலாம்னா இப்பு கூட்டல் ஆண் இல்லையா? பார்ப்பான். பார் பகுதி இப்பு சந்தி. இப்பு எதிர்கால நிலை. ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஏன்னா இறந்த கால நிலை 3 கால இடைநிலைகள் அப்படின்ட்டு இருக்கு. முக்கால இடைநிலைகள் யாவை? இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். இறந்த காலம்னா இத்து இற்று இரு இன்னுன்னு வரும். எதிர்காலம்னா இப்பு இவ்வு வரும். நிகழ்காலம்னா கிறு கின்று ஆண் என்றுன்னு வரும். இந்த மாதிரி சொற்களை நம்ம நிறையா இருக்கலாம். இது பேர் படித்துன்னு இருக்கு ஒரு வார்த்தை. படி கூட்டல் இத்து கூட்டல் பூ எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் பூ அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ படி பகுதி இத்து எடுத்து போட்ட சந்தி. இத்து இறந்த கால நிலை. பூ வினையச்ச விகுதி இல்லையா? இந்த மாதிரி நம்ம 9ஆம் வகுப்பு படிக்கும்போது கொஞ்சம் பார்த்துருப்போம். இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். படித்து படிங்கிறது பகுதியாக இருக்குது அப்படிங்கிறத கொண்டு வரலாம். மறுபடியும் வேறு சொற்கள் கொண்டு வரும் பொழுது நிறையா வார்த்தை இருக்குது. வரைந்துன்னு இருக்கு ஒரு சொல். இப்போது ஒரு பதம். இந்த பதத்தை எப்படி பிரிக்கணும்னா வரை அப்படிங்கிறது ஏவல் ஃபார்மில். பகுதி எப்பயுமே ஏவல் ஃபார்ம். வரை கூட்டல் இந்து இருந்தாவே முதல்ல என்ன பண்ணணும்? இத்து போடணும். அந்த இந்து என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்டில் கொண்டு வரணும். பூ எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஊ. அப்போ வரை பகுதி இத்து சந்தி. இந்தானது விகாரம். இத்து இறந்த கால நிலை. ஊ வினையச்ச விகுதி. இந்த மாதிரி தான் பகுபதர் பக்கம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் எதிர்வான்னு ஒரு வார்த்தை இருக்குது. எதிர்வான் அல்லது எதிர்வாள். எதிர்ங்கிறது பகுதி ஏவல் ஃபார்மில் இருக்குது. வால் எப்படி பிரிக்கலாம்னா இவ்வு கூட்டல் ஆள். இப்போ எதிர் பகுதி இவ்வு எதிர்கால நிலை. எதிர்வாள். ஆள் படற்கை பெண்பால் வினைமுற்று விகுதி. ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிற மாதிரி இது நம்ம எதிர்வாளுங்கிறதாவே எதிர்காலத்தில் தான் இருக்குது இல்லையா? நடந்தங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கோ. படித்த அப்படிங்கிற ஒரு வார்த்தை வச்சுக்கோ. படிங்கிறது பகாபத்த பகுதியை பிரிக்கணும். படி ஏவல் ஃபார்மில் படிக்கணும். படி கூட்டல் இத்து கூட்டல் இந்த இத்தை போடுறோம். மறுபடியும் தா எப்படி பிரிக்கலாம்னா இத்து கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். இப்போ படி பகுதி இத்து சந்தி. இத்து இறந்த கால நிலை. ஆ பெயரச்ச விகுதி. இவ்வளோதான் பகுபத உறுப்பிலக்கணங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். பகுதி அப்படின்னு கொடுத்தா ஊரன் அப்படின்னு கொடுத்து ஊர். நடிகன் நடி. பார்த்தான் பார். வரைந்தான் அப்படின்ட்டுருக்கு. வரை இப்படி வச்சுருக்கு. பதி. மடித்தார் மடி. மகிழ்ந்தாள் மகிழ். அப்போ இப்போ பகுதி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சொல்லில் எப்பயுமே முதல் நிற்கும் பகாபதமாக இருக்கணும். வினை சொல் இதெல்லாம் ஊரன் நடிகன் பார்த்தன் வரைந்தான்
மடித்தார் மகிழ்ந்தான் எல்லாமே இது பகாபதமாக இருக்குது, ஏவலாக இருக்கிறது. விகுதி பாருங்கள் என்னென்ன விகுதிகள் இதில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பெரிய கிளாஸ் போகும்போது இது பயனுள்ளதாக இருக்கும். படித்தான் இருக்குது, படித்தான் என்பது ஆண் பாலை தான் தெரியுது, அதனால் ஆண் பால் அன் ஆண் இன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அன் ஆண் இன் இது ஆண் பால் வினைமுற்று. பாடுகிறாள், அப்போ பாடுறதுனால அது பெண்ணை குறிக்குது, பெண் பால் அல்லால் இல்லுங்கிற ஒரு வார்த்தை வரும், கொடுக்கல. அடுத்து பெற்றார் ஆர், எடுத்தார் சென்றார் அர் ஆர் தர் மர் கர் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இங்கே பலர்பால் வினைமுற்றில் அர் ஆர் அப்படிங்கிற வார்த்தை வருது. நீந்தியது தூ ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி, தூருங்கிற வார்த்தை அந்த சொற்கள் இறுதி சொற்களாக இருக்குது. ஓடின பலவின் பால் வினைமுற்று, ஓடினங்கிறது பலவின் பால் வினைமுற்று. மாடு ஓடின, மாடு ஓடியது அக்ரீனில் இருக்குது. சிரிக்கிறேன் ஏன்ங்கிறது தன்மை ஒருமை. இந்த ரெண்டு சொற்களும் வந்தால் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. உண்டோம், அப்போ ஆம் எம் ஓம் ஓம் இந்த வார்த்தைகளை வந்ததுக்கு தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. அடுத்தது செய்தாய் அப்படின்ட்டு ஐ ஆய் ஈ இந்த இடத்துக்கள் வந்தால் அது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. பாரீர் ஈர் அப்படிங்கிற வார்த்தை வந்தால் முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. அழகிய பேசும் அப்படிங்கிற வார்த்தை என்ன ஒருத்தருக்கு அழகிய ஐயன்னு சொல்லும்போது ஆங்கிற வார்த்தை, பேசுங்கிறது உம்முங்கிற வார்த்தை வருது. அப்போ சொற்கள் வருது, உச்சரிப்பு வருது. அம் வந்தால் பெயரச்ச விகுதிகள். வந்து தேடி ஏற்கனவே பார்த்தோம், நடந்து வந்து சென்று செல் கூட்டல் இரு கூட்டல் சென்று. அப்போ இ வினையச்ச விகுதிகள், தூவும் வினையச்ச விகுதிகள். ஒரு சில இடங்களில் ஒன்றன் பால் வினைமுற்றாக வரும், ஒரு சில இடங்களில் வினையச்ச விகுதிகளாகவும் வரும். தூ மேக்சிமம் ஒன்றன் பால் வினைமுற்று, கொண்டு வரும்போது வினையச்ச விகுதிகள் கொண்டு வராங்க. வந்து தேடி. வளர்க அது வாழ்க வாழிய வாழியர் இயர் வாழ்க வாழிய வாழியர் இயர். இப்போ இயர் அப்படிங்கிற வார்த்தை வேங்கோல். கேட்க செல்க படிக்க நடக்க எழுக அமர்க உண்க எல்லாமே அந்த விகுதிகள் வரும்பொழுது இது வேங்கோல் வினைமுற்று விகுதியாக இருக்குது. முளைத்தல், அப்போ ஏற்கனவே தல் விகுதிகள் பார்த்தோம். தல் அல் அம் கைவை சென்ற வகுப்புலேயே நம்ம பார்த்தோம். தல் அல் அம் ஏற்கனவே பார்த்தோம். எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணத்தில் 10ஆம் வகுப்பில் பார்த்துருக்கோம். முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் என்ன, முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர்னா என்ன அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அதுலேயே நம்ம தொழிற்பெயர் விகுதிகள் நிறையா சொல்லியிருக்கோம். இங்கே கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காங்க. தல் அல்லை கை சி பூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. தல் அல் அம் கை வை சி பூ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். இடைநிலைகள்லாம் என்னன்னு கொடுத்துருக்கு. இறந்த கால நிலைனாவே இத்து இற்று இருன்னு. இறந்த கால நிலை என்னென்ன இத்து இற்று இருன்னு. நிகழ்கால நிலைன்னா கிறு கின்று ஆண் என்று. எதிர்கால நிலை பெரும்பாலும் இக்கு வரும், அதிகபட்சம் வராது. இப்பு இவ்வு மட்டும்தான் வரும். அதிகபட்சம் இக்கு வந்தாலும் அது எதிர்கால இடைநிலையில் தான் வரும். புகுவேன் செய்கேன், செய் கூட்டல் இக்கு கூட்டல் ஏன், செய் கூட்டல் இக்கு கூட்டல் ஏன், செய் பகுதி இக்கு எதிர்கால நிலை, ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. மகிழ்ச்சி அறிஞன், இஞ்சி இஞ்சி பெயர் நிலைகள் பார்த்தீங்கன்னா இஞ்சி இந்து இவ்வு இச்சு இத்து இது பெயர் இடைநிலைகள். பெயர் இடைநிலைகளாக ஒரு சில இடங்களில் வரும். சந்தி பார்த்திங்கன்னா சந்தி எழுத்துக்கள் என்ன பண்ணும், சந்தி எகரம் இத்து இப்பு இக்கு. அப்புறம் ஒரு சில பார்த்தீங்கன்னா எகர உடம்படுமை இடைநிலை விகுதின்னு வரும். ஒரு சில இடங்களில் எகர உடம்படுமை அப்படின்னு சொல்லிட்டு விகுதியாகவும், ஒரு சில இடத்துல இடைநிலை விகுதியாகவும் இருக்கும். எகர உடம்படுமை இடைநிலை அப்படிங்கிறது இடைநிலை சந்தியில் வருது. சாரியை பெரும்பாலும் அன்சாரியை தான் வரும். அன்சாரியை பார்த்திங்கன்னா சாரியை விகுதிகள் கொடுத்துருக்காங்க. அன் அம்
அல், அற்று, இற்று, அத்து, அம்மு, தம்மு, நும்மு, நம்மு, ஏ, ஆ, உ, ஐ, கு, இன். ஆனால் பெரும்பாலும் அத்து தான் வருது. அத்து சாரிகள் தான் அதிகமாக இருக்கும், அன் சாரிகள் அதிகமாக இருக்கும், அம் சாரிகள் அதிகமாக இருக்கும். மீதியெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். எழுத்துப்பேர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுருக்காங்க. பகுபத உறுப்புக்குள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்துப்பேர் ஆகும். பகுபத உறுப்புகளுக்குள்ளே அடங்காது. பகுதி விகுதி 6 உறுப்புகளுக்குள்ளது அடங்காமல் வரும் எழுத்துப்பேர்னா விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்துப்பேர் ஆகும். பெரும்பாலும் இத்து மட்டும் வரும். சாரி இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்துப்பேர் ஆகும். பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எழுத்துப்பேர்னா எப்படி வருது அப்படின்னு பாரு. செய்யாதேன்னு இருக்கு. செய்யாதே. செய் கூட்டல் ஈ கூட்டல் செய் கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் இத்து கூட்டல் ஏ அப்படின்னு இருக்கு. செய் பகுதி ஈ சந்தி, ஆ எதிர்மறை நிலை, இத்து எழுத்துப்பேரு, ஏ முன்னிலை ஒருமை, ஏவல் வினைமுற்று விகுதி. அப்போ எழுத்துப்பேர் எங்கே வருது? இடைநிலைக்கு வரும் எழுத்துப்பேர். இத்து மட்டும் வரும். சாரி இடத்தில் இத்து வந்தால் இங்கே சாரி வரணும். சாரி வரக்கூடிய இடத்துல இப்போ பாரு, இடைநிலைக்கு அப்புறம் என்ன வரும்? சாரி வரும். அப்புறம் என்ன வரும்? விகுதி வரும். அப்போ சாரி வர வேண்டிய இடத்துல இந்த மாதிரி மெய்யெழுத்துக்கள் ஒரு இத்து மட்டும் வந்தால் அது எழுத்துப்பேர். செய்யாதே, இல்லையா? எய்யாதே, பண்ணாதே, இத்து. இந்த இத்து மட்டும் எழுத்துப்பேராகும். எப்படி இருக்குன்னா, இது பகுபத உறுப்புகளில் 6 உறுப்புகள் அடங்காமல் வரும். சரியா? விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும். செய்யாதே. இப்போ செய்யாதையா? எப்போ? இந்த காலத்தில் செய்யாதையா? நாளைக்கு செய்யாதையா? இன்று செய்யாதையா? எப்போ செய்யாதன்னு தெரியல. ஆனால் காலத்தை உணர்த்தாமல் வருவதுதான் எழுத்துப்பேர். தமிழர்கள் நம்மளுக்கு தெரியும். வந்தனன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்சாரியை, சாரிக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்தனன். வந்தனன்னா வந்துன்னு பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அதாவது பகாபதமாக தான் பிரிக்கணும். வாங்குற ஏவல் பகுதியில் தான் பிரிக்கணும். வா அப்படின்னு பிரிக்கணும். ப்ராக்கெட்டில் அந்த வாவை கொண்டு வந்துட்டோம் இல்லையா? இந்து இருந்தால் அப்போ என்ன போட சொல்லியிருக்கோம்? இத்து போட சொல்லியிருக்கோம், போட்டோம். அப்புறம் இந்த கொண்டு வந்துட்டோம். தனன் இருக்குது. தனன் பிரிக்கும்போது இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கணும். அதுதான் தனன். இத்து கூட்டல் அன் கூட்டல் அன், தனன். இப்போ வா பகுதி, வா ஆனது விகாரமாக இருக்குது. இத்து சந்தி, இந்தானது விகாரம். இத்து இருந்த கால நிலை. அன் சாரி, ஏற்கனவே சாரியை பார்த்தோன்னா அன்னு, அம்மு, அற்று எல்லாம் பார்த்தோமா? ஆண்பால் வினைமுற்று விகுதி. இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இவ்வளோதான் பகுபத உறுப்புகளில். சரி, இதனுடைய கேள்வி பதில்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.